காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த நிலையில் 27 தொகுதிகளுக்கு தற்போது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது காங்கிரஸ். ஒரு தொகுதிக்கு மட்டும் வேட்பாளரை அறிவிக்கவில்லை, அதாவது மேலூர் தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்கவில்லை. மேலும் 5 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் காங்கிரஸில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வேட்பாளராக நிற்கிறார். மேலும் வேளச்சேரி தொகுதியில் ஹசன் மௌலானா, பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர், சோளிங்கர் தொகுதியில் முனிரத்னம், ஊத்தங்கரை தொகுதியில் குப்புசாமி என்பவரும், கிருஷ்ணகிரி தொகுதியில் செல்லக்குமார், பெண்ணாகரம் GKM தமிழ்குமரன் தற்போது பாமகவில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்த இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலம் ஆத்தூர் தொகுதியில் அர்த்தனார் என்பவரும். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்க செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். தற்போது 27 தொகுதிகளுக்கு மட்டுமே காங்கிரஸ் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அந்த ஒரு தொகுதிக்கு எப்போது அறிவிக்கப்படும்? இந்த வேட்பாளர்கள் அறிவிப்புக்கான கால தாமதத்திற்கான காரணம் மற்றும் தகவல்களை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்களுடைய மாநில தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தேசிய தலைமை ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அவர்கள் விடுவார்கள். இதனுடைய பாரம்பரிய வழக்கமாக பின்பற்றக்கூடிய சூழல்ல ஒரு முடிவு எடுப்பதற்கு அவர்களுக்கு இந்த தேர்தல் என்பது அதிக காலம் எடுத்துக்கொண்ட ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 மாநிலத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே 5 மாநிலத்துக்கான தேர்தல் பணிகளை காங்கிரஸ் தொடங்கியிருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக கூட்டணியில், மதப்பற்ற முற்போக்கு கூட்டணியில் முதல் கட்சியாக தொகுதி அடையாளம் காணுவதற்காக, பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக, கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைத்த கட்சி காங்கிரஸ். ஆனால் இறுதியாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். அந்த அளவுக்கான அவர்களுடைய நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகாகவே அவருடைய வேட்பாளர் பட்டியல் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதிலும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கூடிய இடம் என்பது 28 சட்டமன்ற தொகுதிகள். அதில் ஒரு தொகுதி மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இதுவரையிலும் அவர்கள் வேட்பாளர் அறிவிக்காத முடிகிறது. கடந்த முறை போட்டியிட்டவர்களில் வெற்றி பெற்றவர்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை காங்கிரஸ் கட்சி 25 இடங்களில் போட்டியிட்டு அதில் அவர்கள் 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதில் 2 இடங்களை கூட்டணி கட்சியான திமுகவுக்கே விட்டுக் கொடுத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக தென்காசி சட்டமன்ற தொகுதியை திமுகவுக்காகவும் கூட்டணி விட்டுக் கொடுத்தார்கள். அதே போன்று கடந்த முறை வெற்றி பெற்ற விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிகளை கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய தேமுதிகவுக்காக விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் 16 சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை தக்க வைத்திருப்பதாக காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு அடையாளம் காணுவதற்கான மீதி இருக்கக்கூடிய 12 தொகுதிகளையும் அவர்களுக்கு அந்த பட்டியல் வெளியாக பிறகும் கூட தொடர்ந்து யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏனெனில் காங்கிரஸ் கட்சியில வெற்றி பெற்றவர்கள் மீண்டும் தக்க வைப்பார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டாலும் கூடுதலாக 3 தொகுதிகள் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே தோல்வியடைந்த தொகுதிகளில் அவர்களுக்கு மீண்டும் கேட்டு பெறாத சூழல்ல கிடைத்திருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு யாரை முன்னிறுத்தி அவர்கள் களம் காணுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும், அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக பல்வேறு நபர்கள் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். சில மூத்த தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் முகாமிட்டு டெல்லி தலைமையிடம் தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது குறித்தான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள், ஆலோசனை ஈடுபட்டார்கள், வலியுறுத்தல் வைத்து வந்தார்கள். இது போன்ற ஒரு சூழல்ல தான் தற்பொழுது இந்த வேட்பாளர் பட்டியலில் வெளியாக இருக்கிறது. அதிலும் 28 தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அதில் 27 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி அவர் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் இதுவரையிலும் வேட்பாளர் அறிவிக்கவில்லை. விரைவில் அதற்கான அறிவிப்பும் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடந்த முறை போட்டியிட்டவர்கள் பெரும்பாலானோருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் விளவங்கோட்டில் புதிய முகமாக டிடிவி பிரவீனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஊட்டியில கணேசனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வேட்பாளர் தேர்வுக்காக பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் அவருடைய தேடிதான் சொல்லப்படுது. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ பிரின்ஸுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாகத்தான் விளவங்கோடு தொகுதியில எம்எல்ஏ தாரகை கட்பட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் விளவங்கோட்டில் இருந்தாலும் அவர் இந்த முறை குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவருக்கு மாற்றாக மற்றொரு வேட்பாளராக புதிய வேட்பாளர் டிடி பிரின்ஸ் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரவீனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலிருந்து மற்றொருத்தரை மாற்றுவதற்கும் அதே நேரத்தில் அதற்குரிய சரியான வேட்பாளர் தேர்வு செய்வதற்கும் மாநில தலைமை கூடி ஆலோசித்து முடிவுகளை எடுத்த பின்பும் கூட அவர்கள் அந்த பட்டியலை தேசிய தலைமைக்கு அனுப்பி அதன் பிறகாக அவருடைய ஒப்புதலை பெற வேண்டிய தேவை இருந்தது. இதற்காக டெல்லியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை பல்வேறு ஆலோசனைகள் நடத்தி அதே போன்று வேட்பாளர் தேர்வு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தது. அதுவும் குறிப்பாக கட்சியினுடைய
மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், எம்பியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கருத்து தெரிவித்ததை பார்க்க முடிந்தது. அந்த கருத்துக்கள் அனைத்தும் எதிர்மறையான கருத்துக்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைமைக்கு எதிரான எதிர்மறையான கருத்துக்களை வைத்திருந்தார்கள். அந்த கருத்துக்கள் என்பது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை வெளிப்படைத்தன்மை இல்லை. கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பை சிலர் விற்று வருகிறார்கள் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகள் மூலமாக காங்கிரஸ் கட்சியுடைய கரூர் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு முன்வைக்க முடிந்ததை பார்க்க முடியும்.